வெறும் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு மட்டும்தான் ஃபிசிக்ஸ் படிக்கணுமா? ஃபிசிக்ஸோட ஆரிஜின் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி, ஃபிசிக்ஸ் படிச்சிங்கன்னா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன கம்பெனிஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை பார்ப்போம். இப்போது என்னென்ன கம்பெனிஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அகாடமிக்ஸ், ISRO, DRDO, IIA, ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு, டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். இங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் அவங்களுக்கு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் தேவைப்படுதுன்னு வெளிலேருந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நான் கிராப் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட என்னென்ன ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை படித்து முடிச்சிட்டிங்களா? ஃபிசிக்ஸ் படித்தா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன கம்பெனிஸ் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்கில் செட்டை நீங்கள் படிக்கும் பொழுதே வளர்த்துக்கணும். இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி கேரியர் சம்மந்தமாக, உங்களோட பர்சனல் க்ரோத் சம்மந்தமாக, உங்களோட மைண்ட் செட் சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கார்த்திக் ராஜா, எஜுகேஷன் கன்சல்டன்ட் அண்ட் ஆல்சோ சர்டிஃபைடு கேரியர் அனலிஸ்ட். ஃபிசிக்ஸ் சின்ன வயசில் எல்லாருக்குமே என்ன ஆசைன்னா, நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு ஒரு குழந்தைகிட்ட போய் கேட்டோம்னா மேக்ஸிமம் குழந்தைங்க சயின்டிஸ்ட் ஆகும்னு சொல்லும். ஏன்னா நம்ம எர்த்தை தாண்டி ஸ்பேஸில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய க்யூரியாசிட்டி இருக்கும். வெறும் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு மட்டும்தான் ஃபிசிக்ஸ் படிக்கணுமா? ஃபிசிக்ஸோட ஆரிஜின் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி, நம்மளோட ஃபிசிசிஸ்ட் அன்றைக்கி ஆட்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சி எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரானை பற்றி கண்டுபிடிக்கலனா இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அன்றைக்கி நியூட்டனோட ஃபர்ஸ்ட்டில் கண்டுபிடிக்கலனா இன்றைக்கி ராக்கெட், சேட்டலைட்ஸ் இது எதுவுமே இருக்காது. அன்றைக்கி ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கண்டுபிடிக்கலனா ரேடியோ, டிவி, மொபைல் ஃபோன் இது எதுவுமே இன்றைக்கி கிடையாது. அன்றைக்கி நியூக்ளியர் ஃபிஷன் கண்டுபிடிக்கலனா நியூக்ளியர் பிளான்ட் இன்றைக்கி கிடையாது. இந்த மாதிரி நம்மளோட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆகட்டும், இல்லை நம்ம வேர்ல்டோட ரெவல்யூஷனே இருக்கட்டும், இந்த ரெவல்யூஷனுக்கெலாம் பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணது ஃபிசிசிஸ்ட்டும் ஃபிசிக்ஸும் தான். ஸோ ஃபிசிக்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு. ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிங்கன்னா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன கம்பெனிஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை பார்ப்போம். இந்த ஃபிசிக்ஸை நீங்கள் யூஜியோடு நிப்பாட்டாமல் பிஜியும் படிச்சிங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் ஒய்டாக இருக்கும். ஃபிசிக்ஸ் படித்தா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு அகாடமிக்ஸ். உங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்கூல்லையும் இன்ஜினியரிங் காலேஜஸ்லையும் சயின்ஸ் காலேஜஸ்லையும் நிறைய ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ் தேவைப்படுறாங்க. ஒரு எக்யூப்டு டீச்சர் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களை டீச்சராக நல்லா எக்யூப் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு. இதை விட்டால் அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட். இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி இல்லாமல், எம்எஸ்சி இல்லாமல் பிஹெச்டியும் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் இருக்குது. இதை விட்டுட்டால் என்வரான்மெண்டல் சயின்டிஸ்ட். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் என்வரான்மெண்டல் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குளோபல் வார்மிங் பற்றி, ஓசோனில் ஓட்ட விழுதா இல்லையான்றதை தாண்டி இன்றைக்கி எல்லா ப்ரைவேட் கம்பெனிஸும் அவங்களோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், சாலிட் வேஸ்ட்டு, லிக்விட் வேஸ்ட்டு இதெல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் நிறைய என்வரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டை ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த இடத்துலையும் உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டா ஆஸ்ட்ரானமர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இதை நீங்கள் வெறும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு பிஜி எம்எஸ்சியில் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் இல்லைனா ஆஸ்ட்ரானமி இதை எடுத்து படிச்சிங்கன்னா நீங்கள் ஆஸ்ட்ரானமர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இது இல்லாமல் கிளைமட்டாலஜி நீங்கள் படிக்கணும்னாலும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சியில் நீங்கள் மீட்டியராலஜியோ இல்லை அட்மாஸ்பியரிக் ஃபிசிக்ஸோ எடுத்து படிச்சிங்கன்னா நீங்கள் கிளைமட்டாலஜிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இது இல்லாமல் இந்த ஃபிசிசிஸ்ட்னு சொல்லக்கூடிய பொசிஷனுக்கும் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய இன்ஜினியரிங் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா புது புது எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கும் பொழுது இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஒவ்வொரு திங்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்படி ஒர்க்காகுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஃபிசிசிஸ்ட்டை அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க இந்த இன்ஜினியரிங் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கும். இதே மாதிரி பயோஃபிசிசிஸ்ட்னு ஒன்று இருக்குது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிற இடத்துல பயோஃபிசிசிஸ்ட்டை அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. அவங்கள ரெக்ரூட் பண்ணுறது மூலமா ஒரு பயோமெடிக்கல் எக்யூப்மெண்ட்டை எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இன்க்ளூட் ஆகும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க பயோஃபிசிசிஸ்ட்டை அவங்க நிறைய ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் ஐடி கம்பெனிஸ்லேயும் உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் படிக்கும் பொழுதே ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கிறது மூலிமா ஐடியில் நீங்கள் பேஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போது என்னென்ன கம்பெனிஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அகாடமிக்ஸ். நீங்கள் ஸ்கூல் டீச்சர் ஆகணும் அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு பிஎட் இல்லைனா எம்எட் முடிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டீச்சராக பொசிஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் காலேஜில் லெக்சரர் ஆகணும்னா பிஜி முடிச்சுட்டு லெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிஹெச்டி, எம்ஃபில் பிஹெச்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலேஜில் லெக்சரர் ஆகிறதுக்கு பெரிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அஸ்ட்ரானமர், கிளைமட்டாலஜிஸ்ட் இதெல்லாம் ஆகணும்னா நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ISRO, DRDO, IIA, ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு, டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். இங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் அவங்களுக்கு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் தேவைப்படுதுன்னு வெளிலேருந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இதுக்கு நீங்கள் முக்கியமான விஷயம், நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தால் நீங்கள் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணலாம். இது இல்லாமல் நீங்கள்
கிளைமட்டாலஜிஸ்ட்டோ இல்லை அஸ்ட்ரானமரோ இதெல்லாம் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் சான்சஸ் அதிகம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச்சாக இருக்கட்டும், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இருக்கட்டும், IITS இருக்கட்டும், இஸ்ரோ, DRDO இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் ப்ரோக்ராமிங் நீங்கள் நல்லா படிச்சிங்க, C++, பைத்தான் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு CTS, HCL, இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயும் உங்களுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஜாயின் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் SBIயில் PO கிளர்க்கு SO, அதே மாதிரி IBPSல PO கிளர்க்கு SO, RRBயில் PO கிளர்க்கு, UPSC, டிஃபென்ஸு, TNPSC, அது மாதிரி LICயில் AAO இந்த மாதிரி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் படிக்கும் பொழுதே அதுக்கான நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணிட்டே வாங்க. BSc படிக்கும் பொழுதே ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் சைடில் ஜாயின் பண்ணி அதுக்கான நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. BSc முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி பாருங்கள். MSc படிச்சுட்டு இருக்கும் பொழுதே நிறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முயற்சி பண்ணுங்கள். MSc முடிக்கும் பொழுது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு என்னென்ன தேவையோ எல்லா ஸ்கில்லோடு வெளில வருவீங்க. என்னையை பொறுத்தவரை நீங்கள் படிக்கும் பொழுதே உங்களுக்கான எல்லா ஸ்கில் செட்டையும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறது மூலிமா வெளில வரும்பொழுது இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளாக ஆவீங்க. அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நான் கிராப் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட என்னென்ன ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணிக்கணும்? ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் திங் கம்யூனிகேஷன் ஸ்கில். உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ரெப்புடேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் போய் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ஆப்டிடியூட். நீங்கள் எந்த கம்பெனிஸில் போய் உள்ளே போனாலும் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு தான். அதை கிளியர் பண்ணால் நீங்கள் படிக்கும் பொழுதே ஆப்டிடியூட் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்கில் நல்ல நாலேஜை கெயின் பண்ணிக்கிங்க. மூணாவது முக்கியமான விஷயம் ப்ரோக்ராமிங் ஸ்கில். நீங்கள் ஐடியில் ஏதாவது போய் ஜாயின் பண்ணணும், இல்லை நார்மலாகவே நீங்கள் வெளில போகும்பொழுது எனக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிக்கும் பொழுது C++, பைத்தான் இதில் உங்களோட நாலேஜை கெயின் பண்ணிக்கங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறது மூலிமா வெளில வரும்பொழுது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஆளாக நீங்கள் வெளில வரலாம். இப்போது ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் என்ன பெஸ்ட் காலேஜஸ் இருக்குது, இந்தியாவில் என்ன பெஸ்ட் காலேஜஸ் இருக்குது, அப்ராடில் என்னென்னலாம் பெஸ்ட் காலேஜஸ் இருக்குது, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லேண்டிங் பேஜில் லிங்க் ஒன்று தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்கள் கோர்ஸை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கோர்ஸை பற்றின முழுமையான நாலேஜ் அதில் இருக்கும். அதை பார்க்குறது மூலிமா அந்த கோர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறதே எனக்கு கரெக்டு தானா, எனக்கு சரியான கரியர் சூஸ் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, என்னோடய பர்சனாலிட்டி, என்னோடய இன்ட்ரெஸ்ட், என்னோடய எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்னோடய கரியர் சூஸ் பண்ண முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா அதே லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் இன்டெகிரேட் பண்ண டெஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதுறது மூலிமா உங்களை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சு உங்களுக்கான எக்ஸாக்டான கரியரை ஃபைண்ட் பண்ணலாம். இதில் உங்களோட பர்சனாலிட்டி டைப், உங்களோட நியூமரிக்கல் எபிலிட்டி, லாஜிக்கல் எபிலிட்டி, டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில், ஸ்பேஷியல் அண்ட் விஷுவலைசேஷன்ஸ் இது எல்லாத்தையும் ஃபுல்லாக தெரிஞ்சு உங்களை பற்றின முழுமையான அறிவை எடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான கேரியரை சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுறதுல எங்களோட கேரியர் கவுன்சிலிங் அசஸ்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்கும். நாங்கள் உங்களுக்கு பர்சனலாக 3 கவுன்சிலிங் கொடுப்போம். இது இல்லாமல் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கான ஆக்ஷன் பிளான் நம்ம கொடுப்போம். இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட்டை தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த டெஸ்ட்டு சார்ஜபிள் தான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கேரியரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் அந்த கேரியரை போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் அதை பற்றி போட ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேர்ந்து வளருவோம்.